இப்படி ஒரு ஸ்வீட் பண்ண கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 250 ml பால் ஆட் பண்ணி கூடவே 30 கிராம் பட்டரையும் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆகி பாலோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து 3 முட்டையை உடைச்சு அதுல இருக்க எல்லோ மட்டும் தனியா ஒரு பவுல்ல போட்டு கூடவே 50 கிராம் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20 கிராம் கார்ன்ஃபிளவர் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாலோட பட்டரை நல்லா ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது அப்படியே இது உள்ள ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை ஒரு அரிப்பை யூஸ் பண்ணி நல்லா அரிச்சு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி திக் ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுல 200 கிராம் மைதா, 50 கிராம் சுகர், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 5 கிராம் ஈஸ்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு முட்டையோட மஞ்சள் கருவு மட்டும் ஆட் பண்ணிட்டு கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 100 ml ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு மாவு பிசைறமே நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 20 கிராம் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மாவோட சேர்த்துமே நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ உருட்டி வச்சிருந்த மாவை ஒரு 8 பீஸா கட் பண்ணி நல்லா ரவுண்ட் ரவுண்டா பிடிச்சி வச்சு ஒரு 40 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்தோம்னா நல்லா மாவுலாம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ இதுல இருந்து ஒரு உருண்டையை எடுத்து நல்லா சப்பாத்தி கட்டையில கொஞ்சோண்டு மைதா மாவு தூவி விட்டு அதுல அந்த உருண்டையை வச்சு நல்லா ஒரே ஸ்ட்ரைட்டா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்ததா இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் எடுத்து கரெக்டா இதோட சென்டர்ல வச்சு மாவை க்ளோஸ் பண்ணிட்டு சைடுல இருந்து அழுத்தி விட்டுக்கலாம். இது அப்படியே தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சோண்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அது உள்ள நம்ம ரெடி பண்ணது 2 பீஸ் எடுத்து உள்ள வச்சிரலாம். கரெக்டா லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துட்டு மறுபடியும் அதை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்தோம்னா பக்காவா ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பீஸ் எடுத்து அதை ரெண்டா பிச்சு பார்த்தோம்னா பாக்கிறதுக்கே நல்லா டெம்டிங்கா செம்ம சூப்பரா இருக்கும். அது அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே டேஸ்ட் பக்காவா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரே லைக் மட்டும் போட்டு பாருங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பை गाइस.